friends, இந்த வீடியோல நம்ம YouTube சாப்டர்ஸ்னா என்ன, அதுக்கு அப்புறம் அந்த YouTube சாப்டர்ஸ் மூலமா எப்படி வந்து நம்ம சேனல் grow பண்றது and ஃபைனலா எப்படி வந்து YouTube சாப்டர்ஸ் நம்ம வீடியோல ஆட் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டைம்லைன் பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். இதை தான் வீடியோ சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் சாப்டராக டிவைட் ஆகிருக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோவில் நிறைய டாபிக்ஸை பற்றி பேசுகிறோன்னா இதை வந்து ஆட் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் பேசியிருக்காங்கன்னு தெரியும். நம்ம யூடியூப் சாப்டர்ஸ் ஆட் பண்றதுனால 4000 வாட்சர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ஈஸியா கெயின் பண்ணிட முடியும். எப்படின்னா வீடியோஸ்ல என்ன டாபிக் பேசியிருக்கோம்னு அட்வான்ஸே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோஸை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு வீடியோ பார்த்தாலே நமக்கு 4000 வாட்சர்ஸ்ன்றது ஈஸியா வந்துடும். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தாலே நீங்க சப்ஸ்கிரைப் கிரீன் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்லாம் போடுவீங்களா, நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க உங்க வீடியோல ஆட் பண்ணாலே ஆடியன்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலமா யூடியூப் சாப்டர்ஸ் வந்து நம்ம சேனல் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வீடியோஸ்க்கு யூடியூப் சாப்டர்ஸ் ஆட் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் எந்த வீடியோக்கு சாப்டர்ஸ் கொடுக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண புது ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0:00 அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சுறாதீங்க, வராது. 0:00 போட்டதுக்கப்புறம் இன்ட்ரோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த வீடியோவில் அந்த வீடியோவில் அடுத்த டாபிக் எப்போ பேசியிருக்கீங்களோ அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 0.36, அடுத்தது இப்போ நான் வந்து 0:36 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்து அந்த டாபிக் நேமை நீங்கள் கொடுங்க. ஒரு 3க்கு மேலே சாப்டர்ஸ் கொடுத்தா தான் உங்களை அந்த வீடியோவில் வரும் அந்த ஆப்ஷனு. நீங்கள் 2 சாப்டர்ஸ்னால் கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ வந்து நான் எல்லா சாப்டர்ஸும் ஆட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த காப்பி பண்ணி உங்கள் வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் போட்டால் உங்களுக்கு சாப்டர்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்டர் ஆட் பண்ணும் போது உங்கள் வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு வந்து சாப்டர்ஸ் வராது. அது என்னென்னு இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்டர் கொடுக்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 0:00 அப்படி தான் கொடுக்கணும். அதே மாதிரி 3 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இப்போ ஒரு சாப்டர் கொடுக்குறோன்னா அதுக்கு நடுவில் இருக்க டியூரேஷன் 10 செகண்ட்க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோவில் இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர்ஸ் வராது. அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்கு இப்போ கரண்ட்டாக ஏதாச்சும் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சுனாலும் உங்களுக்கு சாப்டர்ஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Until then, goodbye.